ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டான பூந்தி தான் பார்க்க போறோம். பார்த்தோன்னே சாப்பிட தூண்டுற மாதிரி கலர்ஃபுல்லா செய்ய போறோம். வீட்டிலேயே சுலபமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்துல 2 கப் கடலை மாவு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு கெட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். மாவை 3 கிண்ணங்கள்ல சமமா பிரிச்சு வச்சுக்கணும். ஒரு கிண்ணத்துல கிரீன் ஃபுட் கலர், இன்னொரு கிண்ணத்துல ஆரஞ்சு ஃபுட் கலர், இன்னொரு கிண்ணத்துல கலர் எதுவும் சேர்க்காம கலந்து வச்சுக்கணும். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் நாம கலந்து வச்ச மாவு கலவைய ஜல்லிக்கரண்டி வச்சு ஊத்தி நல்லா தேய்ச்சி விடணும். பூந்தி பொரிஞ்சதும் தனியா எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்துல 1.5 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி சேர்த்து சர்க்கரை கரைஞ்சு பிசுபிசுப்பு தன்மை வர கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கணும். சர்க்கரை பாகுல பொரிச்சு வச்ச பூந்திகளை சேர்த்து கொஞ்சம் நெய்யில வறுத்த முந்திரி, கொஞ்சம் நெய்யில வறுத்த கிஸ்மிஸ், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறின பின்னாடி பரிமாறினா சுவையான இனிப்பு பூந்தி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.